ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமான சூழலுக்கு மத்தியில பிரதமர் மோடி அவர்கள் ராணுவத்திற்கு முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தையும் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுடைய முக்கியமான லீடர்ஸ், டாப் லீடர்ஸ், அதாவது நம்மளுடைய ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாருமே அவங்களுடைய சுற்றுப்பயணங்களை ரத்து செஞ்சிருக்காங்க. வழக்கமான விஷயம் இது கிடையாது. ஏன்னா ஒரு டாப் லீடர்ஸ் எல்லாருமே இந்த 10 நாள் ஒரு முக்கியமான நாளா நினைக்கிறாங்க. சோ அதனால நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மேலும் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் சம்பந்தமான போர் விமானங்கள், வர்த்தக விமானங்கள், எந்த ஒரு விமானமும் இந்தியாவுக்குள்ள பறக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இந்தியா தொடர்ந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முப்படை தளபதிகளோடையும். அதே மாதிரி உளவுத்துறை கட்டமைப்பையும் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம். ஸோ இதெல்லாம் பாகிஸ்தானை ரொம்பவே பீதியடைய வச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு சேனல்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அதில் ஒவ்வொரு பேட்டிலையும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் சொன்னதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப இன்னும் 3 நாளுக்குள்ள போட இந்தியா தொடங்குவாங்க, இல்லைன்னா நாங்க தொடங்கிடுவோம், அடுத்த 3 நாள் எங்களுக்கு முக்கியம். ஒரு சேனல்ல அடுத்த 36 மணி நேரத்துல எதுவும் நடக்கலாம் அப்படின்னாங்க. இன்னொரு சேனல்ல போர் பத்தி நான் பேசவே இல்லை, நான் அந்த நாட்கள் முக்கியமானதுன்னு மட்டும்தான் குறிப்பிட்டேன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிகள் எல்லாமே ஒரு பதற்றத்தின் தொனி வெளிப்படுது. மேலும் ராத்திரி 2 மணிக்கு பேட்டி கொடுக்குறாங்க அவங்களுடைய அமைச்சர்கள்லாம். இதற்கு காரணம் என்னன்னா, இந்தியா எந்நேரத்திலையும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. மேலும் இஸ்லாமாபாத்ல இருந்து அவங்களுடைய லாகூர் வரைக்கும் அனைத்து விதமான விமானங்களும் பறக்கிறதுக்கு தடை வச்சிருக்காங்க. நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம அந்த மேப் பார்த்தோம்னா, அதாவது விமானங்கள் லைவா எங்க இருக்குங்கிற ட்ராக் பண்ற வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரியுது. பாகிஸ்தான் பகுதியில ரொம்ப குறைவான விமானங்கள், அதுவும் அந்த கராச்சி, இஸ்லாமாபாத் மேலாம் எந்த ஒரு விமானமுமே பறக்கல. அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய பகுதி ரொம்ப ஹைலி அலர்ட்டா வச்சிருக்காங்க, இந்தியா ஏதாவது பண்ணிடுவாங்கிறதுக்காக. மேலும் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கடற்பகுதி, அதாவது கொஞ்சம் அந்த அரேபியன் சி பகுதியில ஒரு நோட்டம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, நோட்டீஸ் டு ஏர்மேன். அந்த பகுதிக்கு எந்த ஒரு விமானமும் வர வேணாம், நாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய போர் பயிற்சி செய்ய போறோம் அப்படின்னு. இந்தியா உடனே என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே குஜராத் கிட்ட 4 இடத்துக்கு நோட்டம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இந்த பகுதியில நாங்க போர் பயிற்சி செய்ய போறோம், நீங்க வராதீங்க, வேற எந்த ஒரு போர் விமானமும் வரக்கூடாது அப்படின்னு. இந்த பாகிஸ்தான் செய்யக்கூடிய அந்த போர் பயிற்சி செய்யறதா சொல்றாங்க இல்லையா கடற்படை, அதுல இருந்து வெறும் 85 கிலோமீட்டர்ல குஜராத்ல இருந்து மும்பை வரைக்கும் கவர் பண்ணி அந்த ஒரு போர் பயிற்சி இந்தியா மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இது 3ஆம் தேதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஒரு தாக்குதலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய எளிமையான இலக்கு, முதல்ல அவங்க குறி வைக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா குஜராத், மும்பையா தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு நியரஸ்ட் ஜோன். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தாக்குதல் தடுக்கிறதுக்காக தான் இந்த நோட்டம் சர்டிபிகேட் கொடுத்து இந்த பகுதிகளில் இந்திய கடற்படை அலர்ட்டா இருக்காங்க. மேலும் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குளோபல் ஃபயர் இண்டெக்ஸ்ல இந்தியா ராணுவம் 4வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் பார்த்தோம்னா 12வது இடத்துல இருக்கு. இந்த ஒரு இடத்துலயுமே அவங்களால போட்டி போட முடியாது. ஒரு போருக்கு கொண்டு போகணும், இப்ப ரஷ்யா மாதிரியோ இஸ்ரேல் மாதிரியோ ஒரு நீண்ட கால போருக்கு போகணும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும். இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அமெரிக்கா பேக்கப்ல இருந்தாங்க, சில யூரோப்பியன் நேஷன்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ரஷ்யா எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட எரிபொருட்கள், அதாவது அந்த நாடு ஃபியூவல் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. மேலும் அவங்கள்ட்ட நிறைய இயற்கை வளங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களால சமாளிக்க முடிஞ்சுது. இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா நம்மள்ட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமா இருக்கு, நம்மளுடைய அந்நிய செலாவணி அதிகமா இருக்கு, நம்மளுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழல்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் குவியுது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு எரிபொருளே தேவை அப்படின்னா கூட அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு மேல அவங்களால அவங்களுடைய போர் விமானங்களை ஆபரேட் பண்ண முடியாது. ஏற்கனவே பயிற்சி செய்யறதுக்கு கூட பெட்ரோல் டீசல் பற்றாக்குறையால அவங்களுடைய ராணுவ விமானங்கள்லாம் ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிற சூழல்லாம் ஏற்பட்டிருந்தது. மேலும் இவங்களுடைய பெரும்பாலான ஆயுதங்கள் மற்றும் அந்த மாதிரியான வெடிபொருட்கள் எல்லாத்தையும் உக்ரைனுக்கு வித்துட்டாங்க. சோ அதனால இப்ப மறுபடியும் துருக்கி மற்றும் சைனா கிட்ட தேவை, வெடிபொருட்கள் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தயார் நிலையில வச்சிருக்கோம். இன்னைக்கு போர் ஏற்படுத்தா கூட அடுத்த 3 மாதத்துக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அவ்வளவு நாள் போகாது, இருந்தாலும் கூட அவ்வளவு நாள் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் எடுத்தோம்னா அவங்களுடைய எக்கனாமியும் ரொம்ப டிவாலார கண்டிஷன்ல தான் இருக்கு. மேலும் அவங்கள்ட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டா இருக்கு. சோ அந்த அளவுக்கு அவங்க வீக்கான நிலைமையில இருக்காங்க. ஆனாலும் கூட இந்தியாவை போக்கு காட்டி
அமெரிக்கா கிட்ட இருந்தோ வேற இடத்துல இருந்தோ நிதி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க. இப்போ இது அவங்களுக்கே வந்து சிக்கலா மாறி இருக்குது. ஸோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.